பிரேஸ் த லார்ட் நண்பர்களே, கர்த்தருடைய வார்த்தை யோபு 42ஆம் அதிகாரம் 2வது வசனம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஆமென், ஹalleluya. தேவனுடைய வார்த்தை இப்படியா சொல்லுகிறது. யோபு என்ற ஒரு மனிதன் இப்படியா சொல்லுகிறார், தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீங்க நினைத்தது ஒருபோதும் தடைபடாது. இன்றைய நாளின் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 2025ஆம் ஆண்டுல உங்களுக்கு நிறைவேறாத சில காரியங்கள் இருக்கலாம், தடையப்பட்ட ஒரு காரியங்கள் இருக்கலாம், அது அப்படியே முடிந்து போயிட்டு அதை இனி தொடக்க முடியாதென்று நீங்கள் யோசிச்சு கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், 2026ஆம் ஆண்டு எதெல்லாம் நீங்கள் கடந்த வருடம் செய்ய முடியாமல் போனதோ, எந்த காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறாமல் போனதோ, அந்த காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஆண்டிலே 2026ஆம் ஆண்டிலே கர்த்தர் உங்களுக்கு அதை செய்ய வல்லமோ உள்ளவராய் இருக்கிறார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, சோர்ந்து போகாதீங்க, கவலைப்படாதீங்க, கலங்காதீங்க, திகைக்காதீங்க. எப்படியா 2025ஆம் ஆண்டு இவ்வளவு போராட்டங்கள், பாடுகள், பிரச்சனைகளை தாண்டி கர்த்தருடைய வார்த்தையில உறுதியாய் நிலைத்திருந்து நீங்க ஜெயங்கொண்டீங்களோ, அதே போல இந்த 2026ஆம் ஆண்டிலேயும் இன்னும் பல மடங்கான தேவனுடைய பலத்தையும் கொண்டு, அபிஷேகத்தை கொண்டு, பிரசன்னத்தை கொண்டு, தேவனுடைய வல்லமையினால உங்களுக்கு முன்பாய் வருகிற எப்படிப்பட்ட சூழ்நிலை, எப்படிப்பட்ட பிரச்சனைகளையும் அதை எல்லாவற்றையும் எதிர்நோக்கி வெற்றி கொள்ளக்கூடிய பலனை கர்த்தர் இந்த ஆண்டிலே தருகிறார். அவர் செய்ய நினைத்து தடைபடாத அவருடைய வல்லமை, அவருடைய பராக்கிரமம், அவருடைய அதிசயமான கரம் உங்களுடைய காரியத்தை ஜெயமாய் கர்த்தர் முடித்து தருவார். நாங்கள் விசுவாசிக்க வேண்டியது ஒன்றுதான், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார். அவர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது. கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலே எவற்றையெல்லாம் நிறைவேற்ற அவர் சித்தமாய் இருக்கிறாரோ அவற்றையெல்லாம் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில செய்வார். என்னால முடியாத காரியத்தை கர்த்தர் எனக்காக செய்து தருவார். எவைகளெல்லாம் நாங்கள் இழந்தோமோ, எல்லாம் செய்ய முடியாம போனதோ, மறுபடியுமா இந்த 2020ஆம் ஆண்டிலே கர்த்தர் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தையும் ரெட்டிப்பான காரியங்களையும் செய்ய முடியாதவைகளை செய்யத்தக்கதாகவும் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் சுதந்தரித்துக் கொள்வோம். ஆமென். எனக்கு அன்பார்ந்த நண்பர்களே, உறவுகளே, எல்லாருக்கும் புது வருட நல் வாழ்த்துக்கள். எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்போம். ஆமென். ஹalleluya.